சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எடுத்து வச்சிருக்க சிக்கனில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர், கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.